வீடு முருகனை தரிசனம் நாம் அறிவோம். அறுபடை வீடு முருகனை தரிசனம் செய்து 5 லட்சம் மக்கள் முருக பக்தர்கள் இணைந்து கந்த சஷ்டி கவசம் பாட இருக்கின்றோம். அப்படிப்பட்ட மிக அற்புதமான இந்த பணியை இந்து முன்னணியானது நமக்கு வழங்கியுள்ளது. அனைத்து பக்த கோடிகளும் வருகை தந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கின்ற இந்த சஷ்டி கவசம் படிக்கக்கூடிய வாய்ப்பும் அறுபடை முருகனுடைய தரிசனமும் பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளையும் கண்டு பல ஆன்மீக பெரியோர்கள் இங்கே சிறப்புரையாக இருக்கின்றார்கள். அவ்வளவு பெரிய இந்த நிகழ்ச்சியை நமக்காக முருகபெருமான் அருளால் இங்கே அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மதுரை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இருந்து முருக பக்தர்களும் அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கின்றார்கள். சார்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த அறுபடை வீட்டினுடைய தரிசனம் கடந்த 3 நாட்களாக இங்கே பல கோடி பக்தர்கள் இங்கே தரிசனம் செய்ய இங்கே வருகிறது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழ் மண்ணிலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷத்தோடு இந்த புனிதமான இடத்திலே திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை இந்த அறுபடை வீடும் ஒரே இடத்தில் தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது. பல நாட்களுக்காக ஒவ்வொரு படை வீடும் தரிசனம் செய்து வருகின்ற அந்த கஷ்டத்தை போக்கி முருகபெருமான் உங்களுக்கு ஒரே இடத்திலேயே அறுபடை வீட்டினுடைய தரிசனத்தை இங்கே அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். பக்தோடிகள் அனைவரும் வருகை தந்து அதுபோன்று வருகின்ற நாளை மறுநாள் நடக்க இருக்கின்ற அந்த மாபெரும் கண்கொள்ளா காட்சியை, அருட்காட்சியை நாம் காண இருக்கின்றோம். பல ஆன்மீக பெரியோர்களுடைய உரையும் பல்வேறு கண்கொள்ளா கலை நிகழ்ச்சிகளும் இங்கே நடைபெற இருக்கின்றது. இந்த நாடு, இந்த இடம் மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் ஆகக்கூடிய நேரம் ஞாயிற்றுக்கிழமை சரியாக 6 மணி அளவிலே 5 லட்சத்துக்கு மேற்பட்ட முருக பக்தர்கள் இங்கே சஷ்டி கவசம் பாடி இந்த மண்ணை புனித நீராக, புனித மண்ணாக இங்கே ஆக்க இருக்கின்றார்கள். அந்த வைபவத்திலே நாம் அனைவரும் கலந்து கொண்டு பல லட்சம் பேர்களில் நீங்களும் ஒருவராக இருந்து இந்து முன்னணி சார்பிலே இந்த ஒரு அருட்காட்சியை தந்து நமக்கெல்லாம் வாய்ப்பளித்த இந்து முன்னணிக்கு மாபெரும் நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இன்று தரிசனம் பண்ணுவது மட்டுமல்ல, ஞாயிற்றுக்கிழமைதான்
இந்த இடமானது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி நம்முடைய மனசிலே நீங்காத இடம் பிடித்து இந்த காட்சியானது இதுபோன்று நாம் வாழ்க்கையிலே எங்கும் காண முடியாத அளவுக்கான அந்த நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி அளவிலே இந்த இடத்திலே நடைபெற இருக்கிறது. ஆகவே இன்று போல் இன்று தரிசனம் செய்வது போல் ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு சஷ்டி கவசம் அந்த மாபெரும் அந்த அதிர்வலைகளை உருவாக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே நாம் கலந்து கொள்ள உங்களை அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாடகத்தில் சிறந்த நாடு சுவாமி விவேகானந்தர் சொன்னது போன்று இந்த பூமி கர்ம பூமி, மோட்ச பூமி, புண்ணிய பூமி என்று வர்ணித்த போல் இன்று நமக்கு அது காட்சியாக கண்களில் தெரிந்து கொண்டிருக்கின்றது. அன்பான வர்த்தகோடிகளே, இந்த மதுரை மாநகரம் வளர்ந்த மண் என்று சொல்வார்கள். அந்த இடத்திலே இன்று நமக்கு தமிழ் கடவுளாகிய முருக பெருமான் பல்வேறு நிலைகளிலே காட்சி தந்து